Good evening, student. I am B. Madhayan, botany teacher, Swami Vivekananda Metric Higher Secondary School, Ilambillai, Salem district. So last class la நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூட் சிஸ்டம் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ ஜென்ரலாக வெஜிடேட்டிவ் மார்பாலஜியில் ரூட், ஸ்டெம் போர்ஷன் அண்ட் லீஃப் இதை பற்றி தான் நம்ம படிப்போம். அதில் லாஸ்ட்டாக ரூட் சிஸ்டம் படிச்சிருப்பீங்க. அடுத்து ஷூட் சிஸ்டம் பார்த்தோம். ஸோ அதனுடைய ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் பார்த்தோம். அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம் போர்ஷன் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷனில் வந்து ரெண்டு டைப் இருக்குதுன்னு சொன்னேன். ஒன்று வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் செகண்டரி ஃபங்க்ஷன். ஸோ இதில் ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது பர்ஃபார்ம் பை ஆல் த பிளான்ட் ஸ்டெம். அதில் என்னென்ன டாபிக் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்து செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒன்லி சம் ஆஃப் த பிளான்ட் பர்ஃபார்ம் த செகண்டரி ஃபங்க்ஷன் ஃபார் தர் சம் ஸ்பெசிஃபிக் நீட். ஓகேங்களா? ஒரு சில தேவைக்காக அந்த ஸ்டெம் போர்ஷன் சம் ஃபங்க்ஷன் பண்ணோம். ஸோ அதை என்னென்னங்கிற டீட்டெயிலெலாம் பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்த ஒரு நியூ டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஸ். ஓகேங்களா? தமிழில் மொட்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பட்ஸ் பற்றின இதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்படி பட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட் இஸ் த க்ரோவிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டெம் போர்ஷன். ஓகேங்களா? இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ பட்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ க்ரோவிங் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டெம் போர்ஷன். தட் பட்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி சரவுண்டட் பை ப்ரொடெக்டிவ் ஸ்கேல் லைக் லீஃப். ஓகேங்களா? ஸோ ஸ்கேல் லீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ப்பாக இருக்கும், பாயிண்டட் எண்டாக இருக்கும். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா கிவ் த ப்ரொடெக்ஷன். ஓகேங்களா? ஸோ பட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது அந்த ஸ்கேல் லைக் லீஃப் தான். ஓகேங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ த பட்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த க்ரோவிங் பாயிண்ட் ஆஃப் த ஸ்டெம். தட் பட்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி சரவுண்டட் பை ஸ்கேலி லீஃப். தட் ஸ்கேல் லீஃப் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் கிவ் த ப்ரொடெக்டிவ் டு த பட்ஸ். ஓகேங்களா? அந்த பட்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் இந்த ஸ்கேல் லைக் லீஃப் தான். ஓகேங்களா? சரி, அடுத்து இந்த பட் பிரைமோர்டியம். ஓகேங்களா? அது என்ன பிரைமோர்டியம்? பிரைமோர்டியம் இஸ் நத்திங் பட் தட் இஸ் ஏ ஆரிஜினேட்டர். ஓகேங்களா? ஸோ தட் பட்ஸ் பிரைமோர்டியம் ஆர் மெச்சூர் இன் டு த பட்ஸ். ஓகேங்களா? ஸோ பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஸ் பிரைமோர்டியம், அதாவது ஆரிஜினேட்டர், பட்ஸ் ஆரிஜினேட்டர்னு ஒன்று இருக்கும். அது மெச்சூர்ட் ஆச்சு அப்படின்னா அது என்ன கன்வெர்ட் ஆகிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் பட்ஸ் ஆர் ஆல்சோ இட் இஸ் எ கம்ப்ரஸ்டு ஆக்சிஸ். ஓகேங்களா? இதை கம்ப்ரஸ்டு ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். கம்ப்ரஸ்டு அப்படின்னா ஷார்ட்டேஜ். ஓகே, ரொம்ப சுருங்குனதுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா பிகாஸ் ஆஃப் த இன்டர் நோட்ஸ் ஆர் நாட் எலாங்கேட்டட். ஓகேங்களா? அதனால் இன்டர் நோட்ஸ். ஓகேங்களா? நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லீஃப் ஆர் அட்டாச்டு வித் த ஸ்டெம் போர்ஷன். தட் பாயிண்ட் இஸ் நவுன் ஆஸ் நோடு. ஓகேங்களா? இதே இன்டர் நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் த டூ நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரெண்டு நோட்ஸுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்புக்கு என்ன பேர் அப்படின்னா இன்டர் நோட்ஸ். இஃப் தட் இன்டர் நோட்ஸ் ஆர் நாட் எலாங்கேட்டட், ஓகேங்களா, ஸோ த ஆக்சிஸ் ஹேஸ் கம்ப்ரெஸ்டு. ஓகேங்களா? அந்த ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி இருக்கும், ஷார்ட்டேஜாக இருக்கும். அண்ட் ஆல்சோ த யங் லீஃப் ஆர் க்ளோஸ்டு. ஓகேங்களா? மெச்சூர்டு லீஃபாக இருந்தால் நல்லா ஓப்பனாக இருக்கும். பட் யங் லீஃப் எப்பயுமே சுருண்டுட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ டேக் பிளேஸ் இன் ஏ க்ரௌடேடு. ரொம்ப அப்படியே கொத்தாக இருக்கும், க்ரௌடாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது அந்த பட்ஸில் வந்து இந்த கண்டிஷன்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பட்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஏ கம்ப்ரஸ்டு ஆக்சிஸ் பிகாஸ் ஆஃப் த இன்டர்நோட்ஸ் ஆர் நாட் எலாங்கேட்டட். இன்டர்நோட் இஸ் நத்திங் பட் in between the two nodes, that is known as internode. And also the young leaf is present. That young leaf are completely closed and take place in crowded. ஓகேங்களா? ரொம்ப அப்படியே நெருக்கமாக இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பட்ஸ்னுடைய கண்டிஷன்ஸ். ஓகேங்களா? தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஃப் த பட்ஸ் ஆர் வெல் டெவலப்டு. ஓகேங்களா? அது எப்போ வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இன்டர்நோட்ஸ் ஆர் எலாங்கேட்டட் அண்ட் த லீஃப் ஆர் ஸ்ப்ரெட் அவுட்டு. ஓகேங்களா? அந்த இன்டர்நோட்ஸ் எலாங்கேட் ஆச்சுன்னாவோ அதே மாதிரி லீஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டாக இல்லாமல் நல்லா ஸ்ப்ரெட்டாக ஆச்சு, நல்லா விலகி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது டெவலப் ஆகும் அப்படின்னா அந்த பட்ஸ் வந்து டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இஃப் த இன்டர்நோட்ஸ் ஆர் வெல் எலாங்கேட்டட் அண்ட் ஆல்சோ த லீஃப் ஆர் ஸ்ப்ரெட் அவுட், நவ் த பட்ஸ் ஆர் வெல் டெவலப்பு. ஓகேங்களா? அந்த இன்டர்நோட்ஸ் எலாங்கேட் ஆச்சுன்னாவோ அதே மாதிரி அந்த லீஃப் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆச்சுன்னாவோ அந்த பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக பேஸ்ட் ஆன் த ஆர்கிடெக்சர்ஸ். ஓகேங்களா? அதனுடைய கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதன் ஜென்ரல் கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பட்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் த சேம் டு த ஒரிஜினல் ஷூட் சிஸ்டம். ஓகேங்களா? ஷூட் சிஸ்டத்தினுடைய ஒரு சேமாக இருக்கக்கூடிய போர்ஷன் தான் என்ன அப்படின்னா பட்ஸு. ஓகேங்களா? ஸோ அது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் பட்ஸ் ஆர் டெவலப் இன் டு த லேட்ரல் பிரான்ச்சஸ். ஓகேங்களா? ஒரு லேட்ரல் பிரான்ச்சஸாக டெவலப் ஆகலாம்.
ஓகேங்களா. அண்ட் ஆல்சோ டெவலப் இன்டு ஃப்ளவர்ஸ் ஆர் இன்ஃப்ளோரசன்ஸ். அது என்னவா கன்வெர்ட் ஆகலாம் அப்படின்னா ஃப்ளவராகவோ இன்ஃப்ளோரசன்ஸாகவோ கன்வெர்ட் ஆகலாம். அது என்ன ஃப்ளவர்ஸ்னு தெரியும். இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னா group of flowers. ஓகேங்களா. number of flowers or group of flower is known as inflorescence. ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க இது. ஸோ the buds is nothing but it is the same to the original shoot system and these buds develop into the lateral branches or develop into the flowers or inflorescence. ஓகேங்களா. ஸோ inflorescence அப்படின்னா group of flowers. ஓகேங்களா. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். டிஃபைன் பட்ஸ். ஓகேங்களா. இது வரைக்கும் எழுதிக்கோங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் த ஆரிஜின் ஆஃப் த பட்ஸ். ஓகேங்களா. ஸோ அது எங்கே வந்து ஆரிஜினேட் ஆகும் அதை பேஸ் பண்ணி. ஸோ பேஸ்ட் ஆன் த ஆரிஜின் தெர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த பட்ஸ் இஸ் ப்ரெசன்ட். ஒன் இஸ் டெர்மினல் பட்ஸ் அண்ட் another ஒன் இஸ் லேட்ரல் பட்ஸ். ஓகேங்களா. இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. So there are 2 different type of the buds is present based on the origin. One is terminal bud and another one is lateral bud. ஓகேங்களா. The terminal bud is otherwise called apical buds. ஓகேங்களா. ஸோ இந்த டெர்மினல் அப்பிக்கல் இதுக்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னா எட்ஜ். ஓகேங்களா. டிப்புன்னு சொல்லலாம் இல்லைன்னா எட்ஜுன்னு சொல்லலாம். ஸோ the terminal buds is otherwise called apical bud whereas the lateral bud is otherwise called axillary or axial bud. ஓகேங்களா. ஸோ axillary அப்படின்னா சைடு. ஓகேங்களா. ஸோ சைடில் இது வந்து டெர்மினல் எட்ஜில் இருக்கிறது. ஆக்சிலரினா இப்படி சைடில் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ ஆக்சிலரி அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ஆரிஜின் தெர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த பட்ஸ் இஸ் ப்ரெசன்ட். ஒன் இஸ் டெர்மினல் ஆர் அப்பிக்கல் பட் அண்ட் another ஒன் இஸ் லேட்ரல் ஆர் ஆக்சிலரி ஆர் ஆக்சில் பட். ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு டைப் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் பட்ஸ்னுடைய ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி there are 2 different type of the buds is present. One is vegetative buds and another one is floral or reproductive buds. ஓகேங்களா. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 2 more questions. So there are 2 different type of the buds is present based on the function. One is vegetative bud and another one is floral or reproductive buds. ஓகேங்களா. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the vegetative buds are very used for the vegetative growth of the plant. ஓகேங்களா. அந்த பிளான்ட்னுடைய வெஜிடேட்டிவ் க்ரோத்துக்கு யூஸ் ஆகும். தென் another ஒன் இஸ் ஃப்ளோரல் ஆர் ரீப்ரொடக்டிவ் பட்ஸ் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் த ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஓகேங்களா. ரீப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 2 டைப்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த ஆரிஜின் தெர் ஆர் 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் த பட்ஸ் இஸ் ப்ரெசன்ட். ஒன் இஸ் டெர்மினல் ஆர் அப்பிக்கல் பட் அண்ட் another ஒன் இஸ் லேட்ரல் ஆர் ஆக்சிலரி ஆர் otherwise called axial bud. The second one type is based on the function there are 2 different type of the buds is present. One is vegetative bud and another one is floral otherwise called reproductive buds. ஓகேங்களா. ஸோ இதில் ஒவ்வொரு டைப்ஸையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினல் பட்ஸ். ஸோ தட் டெர்மினல் பட் இஸ் அதர்வைஸ் கால்ட் அப்பிக்கல் பட்ஸ். ஸோ அப்போ இந்த டெர்மினல் ஆர் அப்பிக்கல் இதுக்குள்ள என்ன மீனிங் நான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்பு. ஓகேங்களா. ஸோ அப்போ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the type of buds take place at the apex of the main stem portion. ஓகேங்களா. ஸோ இது மெயின் ஸ்டெம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதனுடைய அபிக்ஸ் டிப்பில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ தட் டைப் ஆஃப் பட்ஸ் that take place in apex. அபிக்ஸ்னால் இங்கே எட்ஜ். ஓகேங்களா. ஸோ எட்ஜ் ஆஃப் த மெயின் ஸ்டெம் ஆர் தட் பட்ஸ் ஆர் ஆரிஜினேட் ஆர் டேக் பிளேஸ் இன் டிப் ஆஃப் த பிரான்ச்சஸ். ஓகேங்களா. ஸோ இந்த இங்கே இருக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி பிரான்ச்சஸ்னுடைய எட்ஜில் இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு அந்த மாதிரியான பட்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா டெர்மினல் பட்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் அப்பிக்கல் பட்ஸ். இது ஒரு 2 more questions கேட்பாங்க. ஸோ இஃப் த பட்ஸ் டேக் பிளேஸ் அட் த அபிக்ஸ் ஆஃப் த மெயின் ஸ்டெம் ஆர் டிப் ஆஃப் த பிரான்ச்சஸ் த டைப் ஆஃப் பட்ஸ் இஸ் நவுன் ஆஸ் டெர்மினல் பட்ஸ் ஆர் அதர்வைஸ் கால்ட் அப்பிக்கல் பட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது ஒரு டைப். தென் செகண்ட் ஒன் இஸ் lateral buds. ஓகேங்களா. ஸோ the lateral bud is otherwise called axillary buds. ஓகேங்களா. ஸோ lateral அப்படின்னாவோ axillary அப்படின்னாவே அந்த சைடில். ஓகேங்களா. ஆக்சில் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இது ஆக்சில் பொசிஷன் அப்படின்னா இப்போ லீஃப் இந்த இடத்துல அட்டாச் ஆகுது அப்படின்னா அந்த நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆக்சில் பொசிஷன். இந்த இடத்துல தான் ஆக்சில் பொசிஷன். ஸோ அந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகக்கூடிய பட்ஸ். ஓகேங்களா. ஸோ the lateral bud are otherwise called axillary bud. So that type of buds that take place in axil of the leaf or develop into branches or flowers. ஓகேங்களா. ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னா
இது லீஃப். ஸோ இது வந்து ஆக்சில் இந்த இடத்துல இருக்கலாம். ஓகேங்களா. இது என்னவா டெவலப் ஆகும் அப்படின்னா பிரான்ச்சஸ் ஆகவோ இல்லை ஃப்ளவர்ஸாகவோ டெவலப் ஆகலாம். ஓகேங்களா. ஸோ த டைப் ஆஃப் பட் இஸ் நவுன் ஆஸ் லேட்ரல் பட் ஆர் ஆக்சிலரி பட்ஸ். ஓகேங்களா. இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ what is lateral bud or axillary buds? ஓகேங்களா. ஸோ if the buds that take place in axil of the leaf, that buds that will develop into the branches or flowers, that type of buds is known as lateral bud or otherwise called axillary buds. ஓகேங்களா. ஸோ இதுவும் 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ லேட்ரல் அப்படின்னாவோ ஆக்சிலரி அப்படின்னாவோ ஆக்சில் பொசிஷன், அதாவது சைடில். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து தேர்ட் ஒன் இஸ் எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி. அதுனா எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி, இது வந்து ஆக்சில், இது வந்து ஆக்சில் சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஆக்சிலரினா இதுக்கு மேலே இந்த இடத்துல. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஆரிஜினேட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட்ஸ். ஓகேங்களா. ஸோ த டைப் ஆஃப் பட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு அட் த நோட்ஸ் at the same time outside of the axil of the leaf. ஓகேங்களா. ஸோ நோட்ஸ் அப்படின்னா லீஃப் அட்டாச் ஆகக்கூடிய அந்த இடத்துல தான், பட் கொஞ்சம் அந்த ஆக்சிலில் விட்டு மேலே. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ஆரிஜினேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ த டைப் இஸ் நவுன் அஸ் எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி. இது ஆக்சிலரி, இது கூட கொஞ்சம் மேலே. ஓகேங்களா. அப்படி இருந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட்ஸ். ஓகே, இதுவும் 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ சொலானம் அமெரிக்கானம். ஓகேங்களா. இது நோட் பண்ணிக்கோங்க. சொலானேசி ஃபேமிலி. So if the buds are originate at the nodes but outside of the axil of the leaf, the type is known as extra axillary buds. The good example for extra axillary bud is then Solanum americanum. It is belong to the family Solanaceae. ஓகேங்களா. ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ். தென் ஃபோர்த் ஒன் இஸ் அசசரி பட்ஸ். ஸோ அசசரி பட்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா பட்ஸ். அசசரி அப்படின்னாவே எக்ஸ்ட்ரா. ஓகேங்களா. ஆல்ரெடி இருக்கிறத விட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ் அசசரி பட் இஸ் நத்திங் பட் தட் இஸ் எ எக்ஸ்ட்ரா பட். தட் எக்ஸ்ட்ரா பட் அட் டேக் பிளேஸ் இன் எய்தர் சைடு. ஓகேங்களா. கொலேட்ரல் பட் அப்படி சொல்லுவோம். 2 சைட்லேயுமே இருக்கலாம். ஓகேங்களா. போத் சைடில் இருக்கலாம். ஆர் அபோவ் த ஆக்சிலரி பட்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆக்சிலரி பட்டுக்கு கொஞ்சம் மேலே இருக்கும். ஓகேங்களா. ஆக்சிலரி பட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே லீஃப் அட்டாச்சு வித் த நோட்ஸ். ஓகேங்களா. அங்கே இருக்கிறது ஆக்சில் பொசிஷன். ஸோ அங்கே அதை விட இன்னும் கொஞ்சம் அதுக்கு மேலே. ஓகேங்களா. சூப்பர் போஸ்டுன்னு சொல்லுவோம், அதுக்கு இன்னொரு பேர். ஸோ சூப்பர் போஸ்டு பட் ஆர் சீரியல் பட். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் சிட்ரஸ் டுராண்டா. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அசசரி பட் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பட்ஸுக்கு கொஞ்சம் மேலே எக்ஸ்ட்ரா பட். ஓகேங்களா. ஸோ த எக்ஸ்ட்ரா பட் அட் டேக் பிளேஸ் இன் எய்தர் சைடு, தட் இஸ் ஏ கொலேட்ரல் பட் ஆர் above the axillary bud. ஓகேங்களா. தட் இஸ் known as superposed bud or serial bud. ஓகேங்களா. ஸோ அசசரி பட் அட் டேக் பிளேஸ் இன் சிட்ரஸ் அண்ட் டுராண்டா. ஓகேங்களா. ஸோ இது ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. அசசரி பட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு சிட்ரஸ் அண்ட் டுராண்டா, இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து 5th ஒன் டைப் இஸ் அட்வான்டேஜியஸ் பட்ஸ். ஓகேங்களா. இது ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, அட்வான்டேஜியஸ் பட்ஸ். ஸோ இது எங்கே ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னா எனி பார்ட் ஆஃப் த பிளான் பாடி. ஓகேங்களா. அதாவது ஸ்டெம்மை விட வேறு எந்த இடத்துல வேணாலும். ஓகேங்களா. ஸோ த பட்ஸ் ஆர் ஆரிஜினேட் ஃப்ரம் எனி பார்ட் அதர் தென் த ஸ்டெம் போர்ஷன். ஓகேங்களா. ஸோ ஸ்டெம்மை தவிர மீது எந்த இடத்துல ஆரிஜினேட் ஆனாலும் அதுக்கு பேர் அட்வான்டேஜியஸ் பட்ஸ். ஓகேங்களா. இது 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் அட்வான்டேஜியஸ் பட்ஸ்? இஃப் த பட்ஸ் ஆர் ஆரிஜினேட் ஃப்ரம் எனி பார்ட் of the plant body other than the stem portion, that type of buds is known as advantageous buds. ஓகேங்களா. ஸோ இது 2 மார்க் கொஷின்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரேடிக்கல் பட். ஓகேங்களா. ஸோ ரேடிக்கல் அப்படின்னா நீங்களே நோட் பண்ணிக்கோங்க, ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஸோ த எம்ப்ரியோ ஹேவிங் ஏ 2 போர்ஷன், ஒன் இஸ் பிளம்யூல் அண்ட் அனதர் ஒன் இஸ் ரேடிக்கல். ஓகேங்களா. ஸோ இதில் ரெண்டினுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா radical produce the root system, then plumule produce the shoot system. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரேடிக்கல் அப்படிங்கிறது இந்த ரூட்டில் வந்து ஆரிஜினேட் ஆகுறது. ஓகேங்களா. ரேடிக்கல் பட்ஸ் அப்படிங்கிறது எங்கே ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னா ரூட் சிஸ்டம். ஓகேங்களா. ஸோ இஃப் த பட்ஸ் ஆர் ஆரிஜினேட் ஃப்ரம் லேட்ரல் ரூட். ஓகேங்களா. ஸோ மெயின் ரூட் இருக்கும், சைடில் இருக்கிறது லேட்ரல் ரூட். ஸோ அதில் வந்து பட்ஸ் ஆரிஜினேட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இஃப் த பட்ஸ் ஆர் ஆரிஜினேட் ஃப்ரம் லேட்ரல் ரூட். ஓகேங்களா. ஸோ தட் பட்ஸ் ஆர் டெவலப் இன் டு த நியூ பிளான்ட்லெட். த டைப் ஆஃப் பட்ஸ் இஸ் நவுன் ஆஸ் ரேடிக்கல் பட்ஸ். ஓகேங்களா.
ஸோ அந்த ரூட் சிஸ்டம் லேட்ரல் ரூட்டில் வந்து பட்ஸ் ஆரிஜினேட் ஆகும். அந்த பட்ஸ் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா நியூ பிளான்ட்லெட்டாக கன்வெர்ட் ஆகும். பிளான்ட்லெட் அப்படின்னா ஸ்மால் பிளான்ட்டு. ஓகேங்களா. ஸோ இல்லை எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா பெல்லிங்டோனியா. ஓகேங்களா. இது 1 மார்க் கொஷின். பெல்லிங்டோனியா. அடுத்தது அதை நோட் பண்ணிக்கோங்க. பெல்லிங்டோனியா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஜிரா கோனிகை. பெர்ஜிரா கோனிகை அதாவது முரேயா கோனிகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய இது 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 அப்படி பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. ஓகேங்களா. நோட்டுங்க. பெர்ஜிரா கோனிகை, முரேயா கோனிகை. ஓகேங்களா. அதே மாதிரி காஃபியா அராபிகா. காஃபியா அராபிகா. ஏகில் மார்மிலோஸ். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஏகில் மார்மிலோஸ் வில்வம் செடின்னு சொல்லுவோம். காஃபியா அராபிகா காஃபி அதோட பைனாமியல் நேம். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. ரேடிக்கல் பர்ட்ஸ்னால் என்னென்னு கேட்பாங்க. அதே மாதிரி அட்வான்டேட்டிஸ் பர்ட்ஸ்னால் என்னென்னு 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. அட்வான்டேட்டிஸ் பர்ட்ஸ் அப்படின்னா if the birds are originate from any part of the plant body other than the stem portion, that type of birds is known as adventitious birds. Now there are different type of the adventitious birds is present. Then first one is radical birds. So if the birds are originate from lateral root, that lateral root birds are develop into the new plantlet, that type of birds is known as radical birds. Then example for the radical birds is Bellingtonia, பெர்ஜிரா கோனிகை ஆர் முரேயா கோனிகை. தென் காஃபியா அராபிகா. தென் ஏகில் மார்மிலோஸ். ஓகேங்களா. இந்த நேம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து ஃபோலியார் பர்ட்ஸ். ஃபோலியா அப்படின்னாலே என்ன மீனிங் அப்படின்னா லீஃப். ஸோ அப்போ இது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகும் அப்படின்னா லீஃபில். இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் த பர்ட்ஸ் ஆர் வெல் க்ரோ ஆன் த லீஃப் from the veins or margin of the leaf. ஓகேங்களா. அந்த veins அப்படின்னா நரம்பு. ஸோ அதிலிருந்து ஆரிஜினேட் ஆகலாம். இல்லை அப்படின்னா லீஃப்னுடைய மார்ஜின்லேருந்து அவுட் சைடு. ஓகேங்களா. அவுட்டர் சைடு மார்ஜின்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகலாம். ஸோ த டைப் ஆஃப் லீஃப் இஸ் நவுன் ஆஸ் ஸோ த டைப் ஆஃப் பர்ட்ஸ் இஸ் நவுன் ஆஸ் ஃபோலியார் பர்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இஃப் த பர்ட்ஸ் ஆர் ஆரிஜினேட் ஆன் த லீஃப் ஃப்ரம் veins or margin of the leaf, the type of birds is known as foliar birds. இது எங்கே இருக்கும் அப்படின்னா பிரையோஃபில்லம். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா. பிரையோஃபில்லம். ஓகேங்களா. ஸ்ப்ரோட் லீஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பெக்கோனியா எலிபேண்ட் ஏர் பிளான்ட். அந்த எலிபேண்ட்னுடைய ஏர் மாதிரி காது மாதிரியே இருக்கும் அந்த பிளான்ட். ஸோ பெக்கோனியா அண்ட் பிரையோஃபில்லம் இது நோட் பண்ணிக்கோங்க. 1 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி ஃபோலியார் பர்ட்ஸ் அப்படின்னா 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இஃப் த பர்ட்ஸ் are originated on the leaf from veins or margins of the leaf, that type of birds is known as foliar birds. The example for foliar birds is Peconia, that is a elephant air plant, Bryophyllum, sprout leaf plant. ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ் காலைன் பர்ட்ஸ். ஓகேங்களா. காலைன் அப்படின்னா ஸ்டெம் போர்ஷன். ஓகேங்களா. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ if the birds are directly originate from the stem portion. ஓகேங்களா. அது எப்படி வேணால் இருக்கலாம். either from the cutting, நம்ம கட் பண்ணி விட்டதுனால ஆரிஜினேட்டாக இருக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரூனுட் எண்டு. ஓகேங்களா. ப்ரூனுட் அப்படின்னா என்ன சொல்கிறது, அந்த நம்ம கவாத்து செய்வோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்னொரு செடியை நம்ம இது பண்ணுறதுக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. அதனுடைய எண்டில் இருந்தையோ இல்லை பிரான்ச்சஸில் இருந்தோ டைரெக்டாக ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் காலைன் பர்ட்ஸ் அப்படின்னு பேர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 மார்க் கொஷின்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் காலைன் பர்ட்ஸ்? இஃப் த பர்ட்ஸ் ஆர் டைரக்ட்லி ஆரிஜினேட் ஃப்ரம் த ஸ்டெம் போர்ஷன். ஓகேங்களா. எய்தர் ஃப்ரம் த கட்டிங் ஆர் ப்ரூனிட் எண்ட் ஆர் ஃப்ரம் எனி ஒன் பிரான்ச்சஸ். ஸோ தட் டைப் ஆஃப் பர்ட்ஸ் இஸ் நவுன் ஆஸ் காலைன் பர்ட்ஸ். ஓகேங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அட்வான்டேஜஸ் மட்டும் 3 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. அட்வான்டேஜஸ் பர்ட்ஸ் அண்ட் டைப்பு. ஓகேங்களா. அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னா ரேடிக்கல் பர்ட்ஸ் இருக்குது, ஃபோலியார் பர்ட்ஸ் இருக்குது, தென் காலைன் பர்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ரேடிக்கல் பர்ட்ஸ் அப்படின்னா த பர்ட்ஸ் ஆர் ஆரிஜினேட் ஃப்ரம் த லேட்ரல் ரூட். ஃபோலியர் பர்ட்ஸ் அப்படின்னா த பர்ட்ஸ் ஆர் ஆரிஜினேட் ஃப்ரம் த வீன்ஸ் ஆஃப் லீஃப் ஆர் மார்ஜின் ஆஃப் த லீஃப். தென் காலைன் பர்ட்ஸ்னா இஃப் த பர்ட்ஸ் ஆர் ஆரிஜினேட் டைரக்ட்லி ஃப்ரம் த ஸ்டெம் போர்ஷன், த டைப் ஆஃப் பர்ட்ஸ் இஸ் நவுன் அஸ் காலைன் பர்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக த அட்வான்டேஜஸ் பர்ட்ஸ் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் த ப்ராபகுலேஷன். ஓகேங்களா. ப்ராபகுல்ஸ் ஆர் ப்ராபகுலேட்டட். ஓகேங்களா. ரீப்ரொடக்ஷனுக்காக யூஸ் ஆகும். இந்த ப்ராபகுலா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன். ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ த அட்வான்டேஜஸ் பர்ட்ஸ் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் reproduction method, that is a propagation methods. Now that birds are produced on the stem
லுக் லைக் ஏ டியூபரஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா டியூப்ரஸாக டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸில் தான் ஸ்டெம் போர்ஷனில் ஆரிஜினேட் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்கலாம். வாட் இஸ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அட்வென்டிட்டிஸ் ரூட்? த அட்வென்டிட்டிஸ் ரூட் ஆர் வெரி யூஸ்டு ஃபார் த ப்ராபகுலேஷன். Now that adventitious buds are originated or produced on the stem portion look like a tuber like structures. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டயஸ்கோரியா அண்ட் அகேவ். இதுவும் நோட் பண்ணிக்கோங்க, டயஸ்கோரியா அண்ட் அகேவ். டயஸ்கோரியா அப்படிங்கிறது வள்ளிக்கிழங்கு. ஓகேங்களா, சக்கரவள்ளி கிழங்கு. அகேவ் அதுவும் கிழங்கு தான். ஓகேங்களா, ரெண்டுமே டியூபர்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. த லாஸ்ட் ஒன் இஸ் பல்பில். ஓகேங்களா, ஆர் ஸ்பெஷலைஸ்டு பட்ஸ். ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பல்பில் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஏ மாடிஃபைடு என்லார்ஜ்டு பட்ஸ். ஓகேங்களா, ரொம்ப பெருசாக இருக்கும் ஆனால் மாடிஃபைட். ஓகேங்களா, எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் மாடிஃபிகேஷன் ஃபார் த ப்ராபகேஷன் ப்ராசஸ். ப்ராபகேஷன் அப்படின்னா ரீப்ரொடக்ஷனுக்காக. ஓகேங்களா, ரீப்ரொடக்ஷனுக்காக மாடிஃபை ஆன பட்ஸ் தான் பல்பில் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் அதர்வைஸ் கால் ஸ்பெஷலைஸ்டு பட்ஸ். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, so the bulbil is nothing but that is a modified enlarged birds. That modified enlarged birds are very used for the propagation process. Propagation அப்படின்னா reproduction process. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா that bulbil are detached from the parental plant. ஓகேங்களா, அந்த parental plantலேருந்து செப்பரேட் ஆகும். detach அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஆகுறது. ஓகேங்களா, so that bulbil are detached from the parental plant then fall on the ground. Now it germinate into the new plants. ஓகேங்களா, அந்த பேரண்டியல் பிளான்ட்லேருந்து செப்பரேட் ஆகி கிரவுண்ட் கீழே மண்ணில் விழுந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் த ஃபேவரபிள் கண்டிஷன் தட் detached bulbil are develop into the new plantlets. ஓகேங்களா, ஸோ தட் மீன் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன். ஸோ த bulbil are very used for these vegetative propagations. ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் அகேவ், அல்லியம் ப்ரோலிஃபெரம். ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அகேவ், அல்லியம் ப்ரோலிஃபெரம். ஓகே, இதில் 2 மார்க் கொஷின், அதாவது 2 மார்க் இல்லைனா 3 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் பல்பில்? ஓகேங்களா, ஸோ பல்பில் ஆர் நத்திங் பட் இட் இஸ் ஏ மாடிஃபைடு என்லார்ஜ்டு பேர்ட்ஸ். இட் இஸ் வெரி யூஸ்டு ஃபார் த ப்ராபகேஷன் மெத்தட். தட் bulbil are detached or separate from the parental plant then fall on the ground. Now it develop into the or germinate into the new plantlet. ஓகேங்களா, தட் இஸ் நவுன் ஆஸ் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷன் மெத்தட். தென் எக்ஸாம்பிள் ஃபார் பல்பில் இஸ் அகேவ் அண்ட் அல்லியம் ப்ரோலிஃபெரம். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த பர்ட்ஸை பற்றின ஒரு டாபிக். ஸோ 5 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பிளைன் த பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னென்ன நம்ம டைப்ஸில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் திருப்பி. ஸோ டெர்மினல் பர்ட்ஸ் ஆர் அபிக்கல் பர்ட்ஸ்ன்னு ஒன்று சொன்னேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட்ரல் பர்ட் ஆர் ஆக்சிலரி பர்ட்ஸ். தென் தேர்ட் ஒன் இஸ் எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட். எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட்னா ஆக்சிலரி பட்டுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிறது. ஸோ அசசரி பட். அசசரி பட் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது. ஓகேங்களா, ஆக்சிலரி பட்டுக்கு விட இன்னும் இருக்கும், அதுக்கு மேலே இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பட் ப்ரொடியூஸ் ஆகும். தென் அதே மாதிரி அட்வென்டிட்டிஸ் ரூட், எனி பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி அதர் தென் த ஸ்டெம் போர்ஷன். அதில் 3 டைப் இருக்குது. ரேடிக்கல் பட்ஸ் இருக்குது, ரூட்டில் ஆரிஜினேட் ஆகும். ஃபோலியார் பட்ஸ் இருக்குது, லீஃபில் ஆரிஜினேட் ஆகும். தென் காலைன் பட்ஸ், அதாவது ஸ்டெம் போர்ஷனில் ஆரிஜினேட் ஆகும். ஓகேங்களா, த லாஸ்ட் ஒன் இஸ் பல்பில். ஓகேங்களா, ஸ்பெஷலைஸ்டு பட்ஸ் ஆர் என்லார்ஜ்டு பர்ட்ஸ் வெஜிடேட்டிவ் ப்ராபகேஷனுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, எக்ஸ்பிளைன் த பட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, த நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம். ஓகேங்களா, ஸோ ஸ்டெம்மில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தென் மோஸ்ட் ஆஃப் த angiosperm having a upright, the vertically elongated, growing erect stem. ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி angiosperm அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஸோ எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்லையுமே angiosperm பிளான்ட்ஸ்லையுமே சரி அப்ரைட்டு. ஓகேங்களா, அப்ரைட் அப்படின்னா நேராக. ஓகேங்களா, ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது. ஓகேங்களா, அதே மாதிரி வெர்டிக்கலி எலாங்கேட்டட் அப்படின்னா செங்குத்தாக க்ரோத்தாக வருது. ஓகேங்களா, தென் எரக்ட் அப்படின்னா நேராக தான். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான். ஸோ செங்குத்தாக நேராக இருக்கக்கூடிய ஸ்டெம் தான் எல்லா angiospermலையுமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதை அன்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த angiosperm having a vertically elongated, upright, then erect stem. ஓகேங்களா, ஸோ எரக்ட் அப்படின்னா அபோவ் த அண்டர் கிரவுண்ட். ஓகேங்களா, அண்டர் கிரவுண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டெம் போர்ஷன். ஓகேங்களா, இதுதான் எல்லா angiospermலையுமே இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதனுடைய டைப்ஸ் பொறுத்த வரைக்கும்
there are 4 different type of the stem that take place in angiosperm. That 4 different type is, then first one is excurrent, decurrent, caudex, and fourth one is colm. ஓகேங்களா, இது 2 more questions கேட்பாங்க. What are the type of stem? There are 4 different type of the stem is present in most of the angiosperms. Then first one is excurrent, then second one is decurrent, then third one is caudex, then fourth one is colm. ஓகேங்களா, ஸோ இது ஒவ்வொன்றை பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் excurrent. சரியா, ஸோ அதனால் excurrent. ஓகேங்களா, ஸோ இன் திஸ் டைப் த மெயின் ஆக்சிஸ், ஓகேங்களா, மெயின் ஆக்சிஸ் அப்படின்னா அந்த சென்ட்ரல் ஆக்சிஸ், ஓகேங்களா, நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் போர்ஷன், அதாவது நேராக க்ரோத் ஆகக்கூடியது. ஸோ இட் இஸ் ஹேவிங் எ கண்டினியூஸ்லி க்ரோத்து. ஓகேங்களா, அந்த ஸ்டெம் போர்ஷன் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக க்ரோத் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிக்கலாக எலாங்கேட்டட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா, அட் த சேம் டைம் த லேட்ரல் பிரான்ச்சஸ், ஓகேங்களா, ஆர் கிராஜுவலி ஷார்ட்டர் டுவர்ட்ஸ் த அபிக்ஸ். ஓகேங்களா, ஸோ அபிக்ஸ் அப்படின்னா எட்ஜ். ஓகேங்களா, ஸோ அந்த லேட்ரல் பிரான்ச்சஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த மெயின் பிரான்ச்சஸ்னுடைய சைடில் இருக்கிறது தான் இந்த லேட்ரல் பிரான்ச்சஸ். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவலி ஷார்ட்டர். ஓகேங்களா, ஸோ கிராஜுவலி ஷார்ட்டர் அப்படின்னா படிப்படியாக குறையும். எதை பார்த்து அப்படின்னா டுவர்ட்ஸ் த அபிக்ஸ். ஓகேங்களா, அபிக்ஸ்னால் எட்ஜ். ஓகேங்களா, ஸோ இப்படி, அதாவது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லேட்ரல் பிரான்ச்சஸ் டேக் பிளேஸ் அட் த பேஸ் ஹேவிங் எ வெரி லார்ஜ் இன் சைஸ். ஓகேங்களா, கீழே இருக்கிறது பேஸில் இருக்கக்கூடிய லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜராக இருக்கும், பெருசாக இருக்கும். ஓகேங்களா, அது மேலே போக போக டுவேர்ட்ஸ் த அபிக்ஸ் ஆர் டுவேர்ட்ஸ் த டிப் த லேட்ரல் பிரான்ச்சஸ் ஆர் வெரி ஷார்ட். ஓகேங்களா, அப்போ எட்ஜில் இருக்கக்கூடியது வந்து ஷார்ட்டாகவும் பேஸில் இருக்கிற கூடிய லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்து லென்த்தில் இன்க்ரீஸ் அதிகமாகவும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இட் லுக் லைக் எ கோனிக்கல். ஓகேங்களா, கோனிக்கல் ஷேப் டு த ட்ரீ. கோனிக்கல் அப்படின்னா இப்படி கோன் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ எட்ஜில் இருக்கக்கூடிய லேட்ரல் பிரான்ச்சஸ் வெரி ஷார்ட், வேரஸ் த லாங் லேட்ரல் பிரான்ச்சஸ் அட் டேக் பிளேஸ் அட் த பேஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 more questions கேட்கலாம். ஸோ த மெயின் ஆக்சிஸ் ஹேவிங் ஏ கண்டினியூஸ்லி growth, number of the lateral branches are attached with the main axis. Now the lateral branches gradually shorter, ஓகேங்களா, towards the apex. That mean the lateral branches of the main axis very large at the base, whereas the tip of the lateral branches having a very shorter. ஓகேங்களா, இந்த டிப்பில் இருக்கக்கூடிய lateral branches ஷார்ட்டாகவும் பேஸில் இருக்கக்கூடிய lateral branches வந்து லென்த்தியாகவும் இருக்கும். இட் லுக் லைக் எ கோனிக்கல் ஷேப்டு டு த ட்ரீ. ஓகேங்களா, பார்க்குறதுக்கு ட்ரீக்கு வந்து கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் இருக்கும், கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். போக போக ஷார்ட்டாக முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மோனான் லாஞ்சிஃபோலியம். ஓகேங்களா, மோனான் லாஞ்சிஃபோலியம் அதாவது பாலியால்தியா லாஞ்சிஃபோலியா. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 more questions கேட்பாங்க. பாலியால்தியா லாஞ்சிஃபோலியா அதாவது நெட்டிலிங்க மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேஸ்வரேனா. ஓகேங்களா, கேஸ்வரேனா அப்படிங்கிறது சவுக்கு மரம். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்கரண்ட் அப்படின்னா த மெயின் ஆக்சிஸ் ஆர் கண்டினியூஸ்லி க்ரோத், த லேட்ரல் பிரான்ச்சஸ் ஆர் அட்டாச்டு வித் த மெயின் ஆக்சிஸ். ஓகேங்களா, ஸோ த லேட்ரல் பிரான்ச்சஸ் ஆஃப் த main axis in base having a very lengthy, whereas the shorter lateral branches that take place at the tip of the tree. ஓகேங்களா, it look like a conical appearance to the tree. Then example வந்து பார்த்தீங்கன்னா மோனான் லாஞ்சிஃபோலியம், that is a பாலியால்தியா லாஞ்சிஃபோலியா and கேஸ்வரேனா. ஓகேங்களா, கேஸ்வரேனா அப்படின்னா சவுக்கு மரம். ஓகேங்களா, ஸோ எக்ஸ்கரண்ட் 3 more questions கேட்பாங்க வித் எக்ஸாம்பிளோட. The second one is டீகரண்ட். ஓகேங்களா, இதில் டீகரண்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த மெயின் ஆக்சிஸ் நாட் கண்டினியூஸ்லி க்ரோத்து. ஓகேங்களா, சென்டரில் இருக்கக்கூடிய மெயின் ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாட் கண்டினியூஸ்லி க்ரோத்து, தொடர்ந்து க்ரோத் ஆகாது. பட் த லேட்ரல் பிரான்ச்சஸ் ஆர் கண்டினியூஸ்லி க்ரோத். ஓகேங்களா, சைடில் இருக்கக்கூடிய இந்த லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்து கண்டினியூஸாக க்ரோத் ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுதான் டீகரண்ட். So the growth of the lateral branches are well grow compared with the main axis. ஓகேங்களா, ஸோ மெயின் ஆக்சிஸை விட lateral branches வந்து வெல் க்ரோத்தாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இட் லுக் லைக் எ ரவுண்டட் ஆர் ஸ்ப்ரெட்டிங் அப்பியரன்ஸ். ஓகேங்களா, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்லேயோ
இல்லை ஸ்ப்ரெட்டிங் பரவலாக இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஓகேங்களா. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா. ஓகேங்களா. மேஞ்சிஃபெரா இண்டிகா அப்படிங்கிறது மாங்காய். ஓகேங்களா. மேங்காவோட பைனாமியல் நேம். ஓகே. ஸோ த பைனாமியல் நேம் ஆஃப் மேங்கோ இஸ் மேஞ்சிஃபெரா இண்டிகா. ஓகே. இட் இஸ் எ குட் எக்ஸாம்பிள் ஃபார் decurrent stem. ஓகேங்களா. ஸோ decurrent அப்படின்னு பார்த்தீங்கன்னா the main axis are not continuously grow, at the same time the lateral branches are continuously growth. ஓகேங்களா. ஸோ it look like a rounded or spreading appearance to the tree. the example Mangifera indica. ஓகேங்களா. இதே எக்ஸ் கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸ் வந்து கண்டினியூஸாக க்ரோத் ஆகும், லேட்ரல் பிரான்ச்சஸ் வந்து நாட் கண்டினியூஸ்லி க்ரோ. இதே டி கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்சிஸ் நாட் கண்டினியூஸ் க்ரோ பட் லேட்ரல் பிரான்ச்சஸ் ஆர் கண்டினியூஸ்லி க்ரோத். ஓகேங்களா. ஸோ அது வந்து கோனிக்கல் ஷேப் கொடுக்கும் ட்ரீக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டட் ஆர் ஸ்ப்ரெட்டிங். ஓகேங்களா. ஸோ அதனால தான் மாங்காய் இந்த மாதிரியான லேட்ரல் பிரான்ச்சஸ் க்ரோத் ஆகக்கூடியது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிழலாக இருக்கும். நம்ம கீழே போய் அங்கே நிற்கிற மாதிரி நிழலாக தான் இருக்கும், ஸ்ப்ரெட் ஆகும், நிறைய ரவுண்ட் ஷேப்பில் அதனுடைய ஸ்டெம் போர்ஷன் இருக்கும். தென் அடுத்த தேர்ட் ஒன் இஸ் காடெக்ஸ். காடெக்ஸ் அப்படின்னா த ஸ்டெம் வித்தவுட் பிரான்ச்சஸ். ஓகேங்களா. ஸ்டெம் இருக்கும் ஆனால் அதில் கம்ப்ளீட்டாக லேட்ரல் பிரான்ச்சஸ் இஸ் அப்சண்ட். ஓகேங்களா. ஸோ தட் மீன் அன்பிரான்ச்டு. ஓகேங்களா. அன்பிரான்ச்டுனா பிரான்ச்சஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஆப்சண்ட். ஸ்டவுட் ஸ்டெம் போர்ஷன். ஓகேங்களா. ஸ்டவுட் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா நல்லா உட்டியாக இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ சிலிண்ட்ரிக்கல். ஓகேங்களா. ஸ்டெம் போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். அண்ட் ஆல்சோ மார்க் இஸ் ப்ரெசன்ட். ஓகேங்களா. மார்க்கடு ஸ்டெம். மார்க்கடு அப்படின்னா இந்த ஸ்கேர்ஸ் இருக்கும். ஸ்கேர்னா தழும்பு மாதிரி இருக்கும். எதோடைய தழும்பு அப்படின்னா லீஃபோட தழும்பு. ஓகேங்களா. ஸோ ஃபாலன் லீஃப். ஓகேங்களா. லீஃப் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து தழும்பு மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஸ்கேர் டேக் பிளேஸ் அட் த ஸ்டெம் போர்ஷன், தட் இஸ் ஏ மார்க்கடு ஸ்டெம் போர்ஷன். ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் காடெக்ஸ் ஸ்டெம் இஸ் காக்கஸ் நியூசிஃபெரா. ஓகேங்களா. ஸோ காக்கஸ் நியூசிஃபெரா அப்படிங்கிறது கோகனட். ஓகேங்களா. தென்னை மரம். ஓகேங்களா. ஸோ தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஆக்சிஸ் தான் இருக்கும், அதில் பிரான்ச்சஸ்லாம் இருக்காது. மேலே எஜ்ஜ டிப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா லீஃப் போர்ஷன் இருக்கும். ஓகேங்களா. அதில் அங்கே நடுவில் வந்து இந்த லீஃப் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல இங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேர் இருக்கும், தழும்பு இருக்கும். அந்த லீஃப் இருந்ததுக்கான தழும்பு வந்து அங்கே இருந்துகிட்ருக்கும். ஸோ தட் டைப் ஆஃப் ஸ்டெம் போர்ஷன் இஸ் நவுன் ஆஸ் காடெக்ஸ் ஸ்டெம். ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 more questions கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் காடெக்ஸ் ஸ்டெம் வித் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ த ஸ்டெம் ஆர் அன்பிரான்ச்டு ஸ்டவுட் சிலிண்ட்ரிக்கல் ஸ்டெம். ஓகேங்களா. ஸோ அன்பிரான்ச்டுனா வித்தவுட் பிரான்ச்சஸ், ஸ்டவுட் அப்படின்னா உட்டியாக இருக்கிறது, த சிலிண்ட்ரிக்கல் ஷேப்டு ரவுண்ட் ஷேப்டு ஸ்டெம், அண்ட் ஆல்சோ மார்க்கஸ் இஸ் ப்ரெசன்ட், தட் இஸ் ஏ ஸ்கேர் அட் டேக் பிளேஸ். ஸ்கேர் மீன் த ஃபாலன் லீஃப். ஓகேங்களா. ஸோ அந்த லீஃப் வந்து கீழே விழுந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல தழும்பு மாதிரி இருக்கும். ஓகே. அதுதான் ஸ்கேர் இஸ் ப்ரெசன்ட் ஆன் த ஸ்டெம் போர்ஷன். ஸோ த எக்ஸாம்பிள் ஃபார் காடெக்ஸ் இஸ் காக்கஸ் நியூசிஃபெரா. ஓகேங்களா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 more questions கேட்பாங்க. தென் 4th one type is கால்ம். ஓகேங்களா. ஸோ கால்ம் அப்படின்னாலே எரக்ட் ஸ்டெம் போர்ஷன். ஓகேங்களா. ஸ்டெம் வந்து எரக்ட், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் த டிஸ்டிங் நோட்ஸ் ஆர் டேக் பிளேஸ். ஓகேங்களா. ஸோ டிஸ்டிங் நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியர்லி நோட்ஸ் தெளிவாக இருக்கும். ஓகேங்களா. நோட்ஸ் வந்து தெளிவாக நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ நோட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லீஃப் ஆர் அட்டாச்டு வித் த மெயின் ஆக்சிஸ். ஓகேங்களா. ஸோ தட் பாயிண்ட் இஸ் நவுன் ஆஸ் நோட். ஓகேங்களா. ஸோ கிளியர் நோட்ஸ் தட் டேக் பிளேஸ் இன் ஏ கால்ம் ஸ்டெம் போர்ஷன். அண்ட் ஆல்சோ ஹாலோ இன்டர்நோட்ஸ் தட் டேக் பிளேஸ். இன்டர்நோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் பிட்வீன் த 2 nodes, தட் இஸ் நவுன் ஆஸ் இன்டர்நோட்ஸ். ஹாலோ இன்டர்நோட்ஸ் அப்படின்னா ஹாலோன்னா கேப்பு இல்லைன்னா ஹோல்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஒரு ஸ்மால் ஹோல்ஸ் ஓட்டையாக இருக்கும். ஸோ ஹாலோ இன்டர்நோட்ஸ் தட் டேக் பிளேஸ். தட் ஹாலோ இன்டர்நோட் கிளாஸ்ப்டு பை த லீஃப் ஷீத். கிளாஸ்ப்டு அப்படின்னாலே சரவுண்ட் ஆகிருக்கிறது. ஓகேங்களா. பற்றிட்டு இருக்கிறது, அப்படி சரவுண்ட் ஆகிட்டு இருக்கிறது லீஃப் ஷீத்து. ஓகேங்களா. லீஃப் ஷீத் அப்படின்னா லீஃபோட பேஸ். ஓகேங்களா. அது எங்கே அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹாலோ இன்டர்நோட்ஸில் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த கிராஸ். ஓகேங்களா. கிராஸ் டைப் எல்லாமே இதில் தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ பேம்போ. பேம்போ அப்படிங்கிறது மூங்கில். ஓகேங்களா. ஸோ மூங்கில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ. ஓகேங்களா. ஓட்ட மாதிரி இருக்கும். அதில் நோட்ஸ் வந்து நல்லாவே தெரியும். ஓகேங்களா. ஒவ்வொரு கேப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நோட்ஸ் இருக்கும். அந்த இடத்துல என்ன அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னா லீஃப் ஷீத் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ கால்ம் இதுவும் ஒரு 2 more questions கேட்பாங்க. ஸோ எரக்ட் ஸ்டெம் அண்ட் ஆல்சோ ஹேவிங் ஏ டிஸ்டிங் நோட்ஸ். டிஸ்டிங் நோட்ஸ் அப்படி என்ன மீனிங்னா கிளியர்லி நோட்ஸ் இஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஆல்சோ
hollow internode had take place. Now it is completely surrounded by the leaf sheath. Then example, most of the grasses including bamboo. ஓகேங்களா, பேம்போ அப்படின்னா மூங்கில். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் மட்டும் ஒரு 5 மார்க் கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அகைன் ஒரு வாட்டி ரீகால் பண்ணுறேன். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த angiosperm having a upright vertically elongated growing erect stem. There are 4 different type of the stem are present in and most of the angiosperm. One is excurrent, decurrent, caudex, con. ஓகேங்களா, ஸோ இதில் excurrent அப்படிங்கிறது the main axis are continuously grow but the lateral branches are not continuous growth. ஓகேங்களா, at the same time the lateral branches are gradually shorter towards the apex. ஓகேங்களா, எட்ஜை பார்த்து போக போக அந்த lateral branchesனுடைய சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இட் லுக் லைக் எ கோனிக்கல் ஷேப்டு. ஓகேங்களா, ஸோ அதனுடைய ஸ்டெம் போர்ஷன் ட்ரீ என்ன ஷேப்பில் இருக்கும் அப்படின்னா கோனிக்கல் ஷேப்பில் இருக்கும். தென் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்கரண்ட் இஸ் மோனான் லாஞ்சிஃபோலியம், அதாவது பாலியால்தியா லாஞ்சிஃபோலியா அண்ட் கேசுவரைனா. ஓகேங்களா, இது வந்து சவுக்கு, இது நெட்டிலிங்க மரம். அடுத்து டீகரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the main axis or central axis are not continuously grow but the lateral branches are continuous growth. ஓகேங்களா, so that type is known as decurrent. Now the shape is rounded or spreading. ஓகேங்களா, example Mangifera indica, mango. ஓகேங்களா, the third one is caudex. The caudex அப்படின்னா the stem without branches, that mean unbranched. Then stoutனா woody, the cylindrical stem and also mark has take place. Okay, in the fallen leaf. ஓகேங்களா, லீஃப் கீழே விழுந்த இடத்துல ஒரு ஸ்கேர் இருக்கும், தழும்பு மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் காக்கஸ் நியூசிஃபெரா. தென் ஃபோர்த் ஒன் இஸ் கால்ம். ஓகேங்களா, ஸோ கால்ம் அப்படின்னா the erect stem with the clear nodes and also internodes, hollow internodes that take place. Now it is completely surrounded by the leaf sheath. Example, most of the grasses including bamboo. ஓகேங்களா, பேம்போனா மூங்கில். ஓகேங்களா, ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. வாட் இஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஓகேங்களா, நோட் பண்ணிக்கோங்க. த நெக்ஸ்ட் டாபிக் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். ஓகேங்களா, ஸோ அதனால் ஸ்டெம் மாடிஃபிகேஷன். ஓகேங்களா, so some of the plant the stem are completely modified for their some specific need. ஓகேங்களா, ஸோ அந்த பிளான்ட் வந்து ஏதாவது ஒரு தேவைக்காக அந்த ஸ்டெம் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கு பேர் தான் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். ஸோ இது 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. வாட் இஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம்? த ஸ்டெம் இன் சம் ஆஃப் த பிளான்ட் ஆர் கம்ப்ளீட்லி மாடிஃபைட் ஃபார் சம் ஸ்பெசிஃபிக் நீடு. ஓகேங்களா, ஸோ தட் இஸ் நவுன் as modification of stem or stem modification. ஓகேங்களா, now that stem modification is again classified into 3 different types. ஓகேங்களா, so first one is aerial modification, then second one is sub-aerial modification, then third one is underground modification. ஓகேங்களா, so the stem modification சொன்னேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அகைன் 3 கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏரியல் மாடிஃபிகேஷன், செகண்ட் ஒன் இஸ் sub-aerial modification, then third one is underground modification. இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் மாடிஃபிகேஷன். ஓகேங்களா, ஸோ ஏரியல் அப்படின்னா என்ன மீனிங்னா above the underground. ஓகேங்களா, ஸோ அப்போ அண்டர் கிரவுண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டெம்மில் வந்து மாடிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஏரியல் மாடிஃபிகேஷன். ஓகேங்களா, தென் செகண்ட் ஒன் இஸ் சப் ஏரியல் மாடிஃபிகேஷன். அது என்ன சப் ஏரியல், அதாவது பாதி வந்து நிலத்துக்குள்ளாரையும் மீதி பாதி வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு மேலேயும் இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரியான ஸ்டெம் போர்ஷன். ஓகேங்களா, so part of the stem take place in underground region, the remaining part of the stem take place above the underground region. ஓகேங்களா, so that type of stem is known as sub-aerial stem. Now the modification take place, that type is known as sub-aerial modification. ஓகேங்களா, பாதி ஸ்டெம் போர்ஷன் வந்து அண்டர்கிரவுண்டுக்குள்ளாரையும் ரிமைனிங் பாதி ஸ்டெம் வந்து above the undergroundலேயும் இருக்கும். The third one is underground modification. இது அண்டர்கிரவுண்ட்னா உங்களுக்கே தெரியும், கம்ப்ளீட்லி டேக் பிளேஸ் இன்சைட் ஆஃப் த அண்டர்கிரவுண்ட். ஓகேங்களா, அண்டர்கிரவுண்டுக்கு உள்ளார இருக்கும். ஓகேங்களா, ஸோ தட் டைப் ஆஃப் ஸ்டெம் இஸ் நவுன் ஆஸ் அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் போர்ஷன். நவ் த மாடிஃபிகேஷன் இஸ் ப்ரெசன்ட், தட் டைப் இஸ் நவுன் ஆஸ் அண்டர்கிரவுண்ட் மாடிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ த ஸ்டெம் மாடிஃபிகேஷன் இஸ் அகேன் கிளாசிஃபைட் இன் 3 type. One is aerial modification, sub-aerial modification, then third one is underground modification. ஓகேங்களா,
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியல் மாடிஃபிகேஷன் இஸ் அகைன் கிளாசிஃபைட் இன்டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அது என்னென்ன அப்படின்னா க்ரீப்பர்ஸ், ட்ரெய்லர், கிளிம்பர், பில்லோ கிளேட், கிளாடோட் அண்ட் தான். ஓகேங்களா, இதெல்லாம் 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஏரியல் மாடிஃபிகேஷன்ஸ்? ஓகேங்களா, ஸோ த ஏரியல் மாடிஃபிகேஷன் இஸ் அகைன் கிளாசிஃபைட் இன்டூ 6 different type. One is creeper, trailer, climber, pillow clad, cladoed and thorn. ஓகேங்களா, இதில் அகைன் the trailer is classified into 3 type. One is procumbent, decumbent, diffuse. ஓகேங்களா, ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் ட்ரெய்லரில் 3 டைப் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ப்ரோகும்பண்ட், டெக்கும்பண்ட் அண்ட் டிஃப்யூஸ். அதே மாதிரி கிளிம்பர், இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா த கிளிம்பர் இஸ் அகைன் கிளாசிஃபைட் இன்டூ டிஃப்ரெண்ட் டைப். ஒன் இஸ் ரூட் கிளிம்பர், ஸ்டெம் கிளிம்பர், டென்ட்ரில் கிளிம்பர், ஹூக் கிளிம்பர், லியானஸ். த லாஸ்ட் ஒன் இஸ் தான் கிளிம்பர்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுவும் ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர், கிளிம்பர் இதை மட்டும் அகைன் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, தென் அடுத்த செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப் ஏரியல் மாடிஃபிகேஷன் இஸ் அகைன் கிளாசிஃபைட் இன்டூ 4 டிஃப்ரெண்ட் டைப். ஒன் இஸ் ரன்னர், தென் செகண்ட் ஒன் இஸ் ஸ்டோலன், தென் தேர்ட் ஒன் இஸ் சக்கர், தென் ஃபோர்த் ஒன் இஸ் ஆஃப்செட். ஓகேங்களா, ஸோ இதனுடைய டைப்பும் 2 மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க. What are the types of sub-aerial modification? Sub-aerial modification are again classified into 4 different types. One is runner, the second one is stolen, then third one is shucker, then fourth one is offset. Okay. Then at the third type, underground modification. So underground modification அப்படின்னா the stem portion are completely take place in underground region. That type of stem is known as underground stem. If the modification is present, that is known as underground modification. That underground modification are again classified into 4 different types. ஓகேங்களா, இதில் 4 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பல்ப், செகண்ட் ஒன் இஸ் காம், தென் தேர்ட் ஒன் இஸ் ரைசோம், தென் ஃபோர்த் ஒன் இஸ் டியூபர். ஓகேங்களா, ஸோ இது ஒரு 2 மார்க் கொஷின் கேட்பாங்க. ஸோ வாட் ஆர் த டைப் ஆஃப் அண்டர்கிரவுண்ட் மாடிஃபிகேஷன்? த அண்டர்கிரவுண்ட் மாடிஃபிகேஷன் ஆர் அகைன் கிளாஸிஃபைட் இன்டூ 4 different types. First one is bulb, then second one is calm, the third one is rhizome, then fourth one is tuber. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே ஸ்டெம் மாடிஃபிகேஷனுடைய டைப்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை பற்றின ஒவ்வொன்றையும் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏரியல் மாடிஃபிகேஷன், அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்தது சப் ஏரியல் மாடிஃபிகேஷன், அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, தென் அண்டர் கிரவுண்ட் மாடிஃபிகேஷன், அதில் இருக்கக்கூடிய டைப்ஸ். ஓகேங்களா, ஸோ இதை ஃபுல்லாகவே நம்ம இப்போ அடுத்த கிளாஸில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம்.